சாப்பாட்டுல இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு முழு ஆட்டையும் முழுசா முழுங்குற பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ராஜ்கிரண். இந்த லிஸ்ட்ல வேற யாரையுமே என்னால ஃபர்ஸ்ட் வைக்கவே முடியல. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு சாப்பிடுவாரு. தமிழ் சினிமாவுல தன்னோட இயல்பான நடிப்புக்கு பெயர் பெற்றவர் தான் ராஜ்கிரண். 1991ல வெளியான என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. இன்னைக்கு ராஜ்கிரண் சம்பாதிக்காத பேரும் இல்ல, புகழும் இல்ல. இருந்தாலுமே கிராமத்து வாழ்க்கை தான் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராஜ்கிரனே சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் பாரம்பரிய உணவுகள். அங்க இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே இன்னும் கிராமத்திலேயே இருக்கிறதா சொல்லியிருக்காரு ராஜ்கிரண். ஷூட்டிங்காக மட்டும் தான் சிட்டிக்குள்ள வரது. அப்படியே வந்தாலும் வீட்டு சாப்பாடு இல்லாம வரவே மாட்டாரு. அந்த வீட்டு சாப்பாடுலயும் எல்லாமே இருக்கும். காய்கறி இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும். எல்லா வகையான உணவுகளையும் ராஜ்கிரண் விரும்பி சாப்பிடுவாரு. முனி படத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். ராஜ்கிரண் இலைய விரிச்சு மொத்த கறி சாப்பாடையும் எப்படி சாப்பிடுவாருன்னு. அது படத்துல மட்டும் இல்லங்க, நிஜத்திலையும் மனுஷன் அப்படிதான் சாப்பிடுவாரு. முக்கியமா ராஜ்கிரண் மட்டன் அப்படின்னா வெளுத்து வாங்கிடுவாரு. ஒரு முழு ஆட்டையும் முழுங்குற அளவுக்கு சக்தி ராஜ்கிரண் கிட்ட இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நெப்போலியன். 1983ல புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் நெப்போலியன் அறிமுகமாகிறாரு. அப்ப மனுஷன் பார்க்கறதுக்கே ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு. பார்த்தாலே பயமா இருக்கும். இப்போ நெப்போலியன் வெளிநாட்டுல கம்பெனி வச்சு விவசாயம் பண்ணிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகியிருந்தாலும் தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவுகளை இன்னுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட பண்ணையில விளையக்கூடிய இயற்கை விளைபொருட்களை தான் அதிகமா வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாங்க. அது தள்ளி நான்வெஜ் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா நெப்போலியனை அடிச்சுக்கவே முடியாது. அவர் நல்லி உரியிற விதத்தை பார்க்கறதுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மட்டன், நாட்டுக்கோழி, மற்ற நான்வெஜ் ஐட்டங்கள் அப்படின்னு மனுஷன் எது கிடைச்சாலும் விடுறதே கிடையாது. ஆளோட ஹைட் வெயிட்டை பார்த்தாலே தெரியுதுல்ல, தனியால எவ்வளவு சாப்பிட முடியும் அப்படின்னு. இவர் படங்கள்ல சாப்பிடக்கூடிய விதத்தை பார்த்தாலே நம்ம வாயில எச்சி ஊறும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே வடிவேல். தமிழ் சினிமாவோட காமெடி ஜாம்பவான் வடிவேல். வடிவேல் எந்த ஊர்க்காரர்னு நமக்கு நல்லாவே தெரியும். மதுரக்காரர். மதுரக்காரங்களுக்கு நம்மளா சாப்பிட சொல்லி தரணும். வடிவேல் ஒரு காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த வகையான சாப்பாடு கொடுத்தாலும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாரு. அதுவும் நான்வெஜ் அப்படின்னா மனுஷனை அடிச்சுக்கவே முடியாது. இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாராம். ஆனா ஒரு கட்டத்துல வடிவேலுக்கு வயசாக வயசாக தன்னோட உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு தன்னோட டயட்டை மாத்திருக்காரு. ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், அப்புறமா இட்லி, புதினா சட்னி, தோசை, கீரை, வாழைத்தண்டு, குழந்தை சாதம், முள்ளங்கி சாம்பார் இதெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். மேக்சிமம் எண்ணெய் இல்லாத உணவுகளை அதிகமா எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு வடிவேல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரேம்ஜி. பிரேம்ஜி இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா மனுஷன் இப்பதான் டயட் இருந்து தன்னோட வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிருக்காரு. ஆனா ஒரு காலத்துல இவர் சாப்பிடாத உணவுகளே கிடையாது. அதுவும் முக்கியமா பசங்க கூட சேர்ந்து எல்லா வகையான உணவுகளையும் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. சென்னை 6,28 படத்தின் மூலமா பிரேம்ஜி ஒரு நல்ல பேரையும் புகழையும் சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவிலையும் நல்ல ஆக்டிவா இருந்தாரு. அவரோட பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்ததான் தெரியுது, பிரேம்ஜி இந்த உலகத்துல உள்ள பல நாடுகளுக்கு போய் பல விதமான உணவுகளை சாப்பிட்டிருக்காரு. அதுவும் பிரியாணி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இலையில ஒரு ரைஸ் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா சீ ஃபுட், இந்த உலகத்தோட பல வகையான மீன் வகைகளை சாப்பிட்றதுக்காகவே நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு. அப்படி ஒரு காலத்துல பசங்க கூட பார்ட்டி பண்ணிட்டு பல நாடுகளுக்கு சுத்தி ஜாலியா சுத்திட்டு இருந்த பிரேம்ஜி இன்னைக்கு தன்னோட மாமியாரோட மசாலா பிசினஸ்க்காக மசாலாவை ப்ரமோஷன் பண்ணி வித்துட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு. இன்னைக்கு தமிழ் சினிமாவுல ரொம்ப ரொம்ப பிஸியான நடிகரா யோகி பாபு மாறிட்டாரு. யோகி படத்துல நடிச்சதன் மூலமா தான் இவருக்கு அந்த பெயரும் கிடைச்சிச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, வீட்டு சாப்பாடு தாங்க இவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டாராம். குறிப்பா பிரியாணி மற்றும் பாரம்பரிய தமிழ் உணவுகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. யோகி பாபு ரொம்ப பக்தியான ஆள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால அப்பப்போ மனுஷன் விரதத்துக்கும் போயிடுறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வேல ராமமூர்த்தி. இவர் இல்லாம இந்த வீடியோவை கண்டிப்பா முடிக்க முடியாது. உணவு விஷயத்துல வேல ராமமூர்த்திய அடிச்சுக்கவே முடியாது. நாட்டுக்கோழி, சேவல் கறி, ஆட்டுக்கறி அப்படின்னு கிராமத்திலேயே இருந்து சமைச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு பேட்டியில கூட கோழியா சேவலா அப்படின்றத சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு வேல ராமமூர்த்தி. இளந்தாரி பைய அப்படின்னு சொன்ன ஒத்த டைலாக் மூலமா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அதுக்கு முக்கிய காரணமே இவர் சாப்பிட்ற விதம் தான். அதுல நாட்டுக்கோழியை சமைச்சு சாப்பிடும் போது அப்படி ஒரு பானை நிறைய குடிப்பாரு பாருங்க, அதை பார்த்தா நமக்கே டெம்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.